நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார். எப்படி இருந்தாலும் வயசாகும், அப்போ கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே சில வேண்டாத விஷயங்கள், சாப்பாட்டில் இருந்தும் சரி அல்லது ஒரு வாழ்க்கை முறை, எது அதில் தேவையில்லாத வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்தே அதை குறைச்சிக்கணும். துறந்துட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு விட்டுறது. அந்த கட்டுப்பாடு சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு இருக்குமா. புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி என்னாங்கெழுந்திருப்பர். அதெல்லாம் இளமையாக தாங்க எப்பவும் இருப்போம், இதே தெம்போடு தான் இருக்க போகிறோம், என்ன பெருசாக வயசாகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சின்ன வயசில் அந்த இளமையின் ஒரு துடிப்பில் எதிர்காலத்தை அந்த முதுமையை பற்றிய எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் அஜாக்கிரதையாக வாழ்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் எதுவும் செய்யாமல் அந்த மாதிரி விட்டவங்க தான் முதுமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நாலடியார் சொல்லியிருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒரு நோயின்னு உடம்புக்கு ஒரு உபாதைன்னு மருத்துவர் பார்த்து பரிந்துரை செய்து கட்டாயம் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆகணும், கட்டாயம் நீங்கள் நடந்து தான் ஆகணும், கட்டாயம் நீங்கள் சாப்பாட்டில் இதை குறைச்சி தான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்திற்கு நம்மை ஆளாக்கும்போது ஒரு விஷயத்தை செய்கிறத விடுத்து நாமவே கொஞ்சம் உடம்புல தெம்பும் கொஞ்சம் இளமையும் இருக்கும்பொழுதே உணவு விஷயமும் வாழ்க்கை முறையிலையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டினை கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாலடியார் சொல்கிற மாதிரி நாமெல்லாம் நல்லறிவாளர்கள் தானே. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.